உங்களுடைய தந்தையரின் மனைவியர்களை நீங்கள் மணமுடிக்காதீர்கள். எதுக்கு சொல்றான்? தந்தையருடைய மனைவியை இவன் மனம் முடிச்சிருக்கான்னு விளங்கு. தந்தையுடைய மனைவி யாரு? தாயில வரல. இவனை பெத்தவ வேணா இல்லாம இருக்கலாம். வேற ஒரு தாய் இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிருக்கான்னு வச்சுக்குவோம். தாயுடைய அந்தஸ்துல இருக்கிறான். தகப்பன் செத்து போயிட்டான். தகப்பன் செத்த உடனே தாய தனக்கு தன்னுடைய இல்லற சுகத்துக்கு தாம்பத்தியத்துக்கு ஒருத்தன் பயன்படுத்தினாம்னா எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான கேரக்டர் ஒன்று இருந்து பாருங்க. அத்தாவோட பொண்டாட்டிய மனைவிய தன்னோடு குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு சமுதாயம் அழைச்சு, அது ஒரு பெரும் அந்த சமுதாயத்துல இது ஒரு பெரிய பழக்கமாவே இருந்துருச்சு. ஏதோ ஒருத்தன் செய்யல, அல்லாவே குர்ஆன்ல வசனம் இறக்கி வைக்கிற அளவுக்கு அந்த சமுதாயத்துல ஒரு பெரிய டேஞ்சரா இருந்திருக்குது. அதனால அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். செய்யாத, தந்தையுடைய மனைவியர்களை கல்யாணம் முடிக்காத, இது ஒரு பெரிய கேவலம் நல்லா சொல்ல. இப்படி ஒரு கொடுமை அந்த சமுதாயத்தில் இருந்திருக்குது. அது மாதிரி இபாதத்துகளுடைய பெயர்ல வழிபாடு செய்வான். இறைவனை வணங்குறேன்னு செய்வான். பார்த்தா வணக்கத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. வணக்கம்னா என்னன்னு தெரியாம வணக்கம் செய்வான். வணக்கம்னா என்ன? கடவுள் முன்னாடி போய் விழுறது, கும்பிடுறது, அவன்கிட்ட பிரார்த்திக்கிறது, அவனுக்கு நேர்ச்சி செய்யறது, அவனுக்கு அவனுக்கு அறுத்து பலி கொடுக்கிறது, இதையெல்லாம் செஞ்சா கடவுளுக்காக ஒருத்தர் வழிபாடு செய்யறான்னு சொல்லுவான். அவங்க அந்த சமுதாயத்தில் வழிபாடு செஞ்சாங்க. என்ன வழிபாடுன்னா, காபா இருக்குல்ல, காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புதுப்பிச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட புதுப்பிச்சு, அதை ஆண்டாண்டு காலமாக காபாவை அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை அல்லாஹ் ஒரு புனிதமான இடமாக ஆக்கி வச்சான். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக வேண்டிய அழைப்பு கொடுத்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போனதுனால அப்படியே தொன்று தொட்டு கொள்கைகள் மாற்றப்பட்டாலும் இந்த காபாவை புனிதமானதில் கருதுறதும் காபாவில் வந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பழக்கமும் அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு. ஹஜ்ஜு செய்யணும், தவாஃபு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வல் யத்தஃபு பில் பைத்தில் அதீக், அந்த தூய்மையான ஆலயத்தை நீங்க தவாஃப் செய்யுங்கங்கறாங்கல்ல. அந்த சமுதாயமும் தவாஃப் செஞ்சுச்சு. ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை சொல்றதுக்கு முந்தியும் தவாஃப் செஞ்சுச்சு. அவங்க மக்காவுல மதீனாவுக்கு போயிட்டு திரும்ப மக்காவை வெற்றி கொள்கிற வரைக்கும் அந்த காபாவில் போய் அந்த சமுதாய மக்கள் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி தவாஃப் செய்வாங்கன்னா, 1665வது ஹதீஸாக புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஷாம் இப்னு உர்வா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், கானன் நாசு யத்தஃபூன ஃபில் ஜாஹிலியத்தி உராத்தன், மக்கள் எல்லாம் அறியாமை காலத்துல காபாவை தவாஃப் செய்வாங்க, மேனியில ஒட்டு துணி இல்லாம. ஆம்பளை பொம்பளை எல்லாம் தவாஃப் செய்யும், ஒரு டிரெஸ் இருக்க. எவ்வளவு அசிங்கமா இருக்கும், எவ்வளவு அருவருப்பான ஒரு காரியத்தை சர்வசாதாரணமா. இப்ப யாரோ இப்ப நம்ம ஊர்களையும் இப்ப கூட சில பேர் இருக்கிறாங்க, உடைகளை போட்டு அந்த உடலை மறைக்க கூடாது அப்படியெல்லாம் கொள்கை வச்சுக்கிட்டு சிலர்கள் வந்து நாங்க சாமியார்கள், நாங்க வந்து மத போதகர்கள், எங்க மேல எந்த அழுக்குமற்ற எந்த ஒரு எங்களுடைய உள்ளும் புறமும் எந்த ரகசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேனியை மறைக்காம நிர்வாண சாமியார் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் வர்றாங்க. யாரோ கோடியில ஒருத்தன், 500 கோடியில ஒருத்தன், 1000 கோடியில ஒருத்தத்தை பார்க்க முடியுது. சமுதாயமே வழிபாடு என்ற பேர்ல எங்க எப்படி நடக்குதா? முழுக்க முழுக்க அந்த சமுதாயத்தில் அப்படி நடந்திருக்கிறது. அவர்கள் வந்து நிர்வாணமாக தவாஃப் செய்யக்கூடிய பழக்கத்தை வழிபாடு என்று செய்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்களா, ஹஜ்ஜை இப்படி ஏற்குமாறு ஹஜ்ஜு செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஹஜ்ஜில இருந்து திரும்பி வருவாங்க. திரும்பி வந்தா எல்லாரும் வீட்டுக்கு வருவோம். வந்தோன்னு எப்படி போவோம்? வீட்டுக்குள்ள வாசல் இருக்கும், வாசலோடி வீட்டுக்குள்ள போவோம். அவங்க வாசலோடி போக மாட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும்போது, ஹஜ்ஜுக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறோம், அப்படி வாசலுக்குள்ளோடி எப்படி போலாம் அப்படின்ட்டு வாசல் இல்லாத பகுதியில பின்னாடி அல்லது மேல முகட பிரிச்சு கூரை இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த கூரையை கூட பிரிச்சு பின்னாடி வந்து மேல ஏறி கூரையை பிரிச்சு ஓட்ட கலட்டி கம்முன்னு உள்ள குளிச்சு அதுக்கப்புறம் வெளியே வருவோம். ஏன்னா இந்த வேலை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா இப்படி செய்யணும். நீங்க நம்ம சமுதாயத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து போறதுக்கு இப்படி செய்யணும், வரதுக்கு இப்படி செய்யணும் சடங்குகள் வச்சிருக்காங்கல்ல. வந்துட்டாங்கல்ல, வந்தா ஏர்போர்ட்ல போய் வரவேற்கணும்ல, வந்துட்டாங்கல்ல ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் அடைச்சு நிக்கணும்ல, போறாங்கல்ல போறதுக்கு விருந்து போடணும்ல. இப்படி எல்லாம் நம்ம சின்ன சின்னதா உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரி அவங்க இங்க வச்சிருந்த செட்டப் என்ன, கூடையை பிடிச்சுக்கிட்டு உள்ள இறங்கு. என்ன இது, என்ன வழிபாடு, இது என்ன நன்மை, இது என்ன இறைச்சம்? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 189வது வசனத்துல சொல்றான், வலைசல் பிர்ரு
வீட்டுக்கு பின்புறம் வழியாக செல்வதில் எந்த நன்மையும் இல்லப்பா. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, இறை அச்சம்தான் உனக்கு நன்மையை தரும். பௌத்துல் புயூத்தம் மின் அபுவாபிஹா, அதனால இனிமே ஓட்டம் பிரிச்சுட்டு இறங்குற வேலையை பார்க்காத, வீட்டு வாசலோடி உள்ளவா. 2189 சொல்லி கேட்கிறோம். அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு வழிபாடு செய்வாங்களே, வழிபாடு செய்யற அந்த வழிபாட்டுல போய் நின்றுகிட்டு அல்லாஹ் சொல்லுறேன், இறைவனை வணங்குறோமா, வணங்குற விதத்தை போய் பார்த்தா ஒரே கூச்சலாக இருக்கும். உள்ளுக்குள்ள போன உடனே டக்கு 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 டக்குன்னு ஆளாளுக்கு கை தட்ட வேண்டியது. யாரும் எதுவும் நிகழ்ச்சிகளை பண்ணி பயங்கரமா அசத்துறாங்க போல இருக்கு, கை தட்டி வரவேற்பு கொடுக்குறாங்களா, பெரும் விசில் பறக்கும். சில கூட்டங்களை பார்ப்போம்ல, தலைவர் என்னமா அனல் பறக்கிறாரியா அப்படி சல்லு 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 விசில் அடிப்பான், கை தட்டும் பறக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான சாதனை நடக்கிறது போல இருக்குது. மக்கள் எல்லாம் கை தட்டி ஆரவரிக்கிறாங்க, விசில் அடிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க போல இருக்குன்னு உள்ள நுழைஞ்சு பார்த்தா என்னப்பா ஒருத்தனை காலம் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம். கை தட்டினா வணங்குறதாம், விசில் அடிச்சா வணங்குறதாம். இப்படி இறைவனை வணங்குகிறோம் என்று கேலி செய்து கொண்டிருந்தார்கள். அதையும் எல்லாம் சொல்றான் 8வது அத்தியாயம் 35வது வசனத்துல, வமாகான ஸலாத்துஹும் இந்தல் பைத்தி, பைத்தில காபத்துல்லாஹ்ல அவர்களுடைய தொழுகை என்பது இல்லா முகா அந்த தஸ்தியா, கை தட்டுவதும் விசிலடிப்பதும் தவிர வேற எதுவும் இல்லை. இதை செஞ்சுக்கிட்டு நான் தொழுகிறேன் இருந்தாங்க. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். அது மாதிரி ஜோசியம், ஜாதகம், குறி சொல்லுவது, நாளைக்கு என்ன நடக்கும் கேட்கறது, இது மாதிரி இது எல்லாம் நம்ம சமுதாயத்தில் இப்போ எப்படி அச்சரத்துல போறது, சாமியாத்த போறது, பால் கிதாவை பாக்குற, மோர் கிதாவை பாக்குற எல்லாம் போறாங்களே, அதே லெவல் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்னையெல்லாம் புதுசு புதுசுன்னு மூட நம்பிக்கையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுல ஒரு முன்மாதிரி வடிவம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுல ஒரு மூட நம்பிக்கை என்னன்னா, எல்லாம் சொல்றான், செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு காரியத்தை முடிவெடுக்கணும், போகலாமா போக வேண்டாமா, வியாபாரத்துக்கு போகலாமா போக வேண்டாமா, என்ன பண்றது, சரி கடவுள்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம் வருவா. காபத்துள்ளாக வர வேண்டியது யாரு கடவுள், கற்சிலைகளை எல்லாம் உடைச்சு எரிஞ்சு வச்சாங்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் மாத்திரமே வணங்குறதுக்காண்டி காபத்துள்ளாக கட்டி வச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் அவங்களுடைய மகனும் 2 பேரும் கடவுளா நிப்பாட்டி உட்கார வச்சிருப்பாங்க. 2 பேரையும் சிலையா செஞ்சு உட்கார வச்சுட்டு, உட்கார வச்சதோடு மட்டும் இல்ல, 2 பேர் கையிலையும் அம்புகளை தூக்கி கைய வச்சு, கை சில படத்துல பாப்போம்ல, சில போட்டோக்கள் சில சாமிகளுக்கெல்லாம் இப்படி கையில எடுத்து அவங்க கொடுத்துட்டு வாழு வேலு அருவா கத்தி கப்படான்னு அது மாதிரி கையில ஒரு பெரிய டப்பா மாதிரி வச்சு டப்பாக்குள்ள அம்புகளை போட்டு வச்சிருக்கோம். இதுல அம்பு எடுத்து பார்த்தா ஒரு அம்புல செய்யலாம்னு இருக்கும், இன்னொரு அம்புல செய்யாதே இருக்கும், ஒண்ணு கூடும் ஒண்ணு கூட, ரெண்டையும் கண்ணை ஊத்திட்டு எடுத்து போட்டுட்டு கண்ணை ஊத்தி ஒண்ணு எடுக்க வேண்டிய சீட்டு குடிக்க போடுற மாதிரி எடுத்தா எஸ் வந்துருச்சு, ஓகே செய்யலாம். கூடாது, கடவுளுக்கு பிடிக்கல போல இருக்குவா. எந்த கடவுள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடவுளா, அவர் கையில இருந்த அந்த வேலுக்கு வாழு அம்பு கடவுள, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கடவுள, அவங்க கையில இருந்தது அது வந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயமா. இது மாதிரி மூடத்தனத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி நிறைய வட்டி இருந்துச்சு, விபச்சாரம், கல்யாணத்தை கல்யாணம், விபச்சாரத்தை கல்யாணம் சொல்லணும், விபச்சாரத்தை கல்யாணம் சொல்லணும். எந்த அளவுக்கு சொல்லிப்பா பாருங்க. இன்னைக்கு நம்ம நாட்கள் வளர வளர அவன் தான் ரொம்ப மோசமா இருந்தான்னு பார்த்தா இப்ப நம்மளும் அந்த ரேஞ்சு தான் போயிட்டு இருக்கான். நம்ம அரசு கவர்மெண்ட் சட்டம் அதெல்லாம் கல்யாணம் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிருக்கல, கல்யாணம் இல்ல, சமுதாயம் கூடி பேசல, 4 பேர் சேர்த்து வைக்கல, எந்த சாட்சிகளும் இல்ல, குடும்பத்தார கல்யாணம் ஒத்துக்கல, கல்யாணமே நடக்கல. ஆனா 2 வருஷம் 3 வருஷம் சேர்ந்திருந்தாலும் கோர்ட்டு கோர்ட்டுக்கு கேஸ் வந்திருக்கு, வழக்கு வந்திருக்குது. உடனே நீதி அரசர் தீர்ப்பளிக்கிறார். அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க, கணவன் மனைவியின் அங்கீகரிச்சுக்க வேண்டியதான். இது மாதிரி அன்னைக்கு இருக்காங்க. அதனுடைய முன்மாதிரி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இவங்க அதுவும் கல்யாணம் எந்த அளவுக்கு கொடுமைனா, இதாவது ஒரு ஆளு இன்னொரு ஆளு சேர்ந்து வாழ்றது. அவன் ஒரு பொம்பளையோட 10 பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டு கல்யாணம் அதுக்கு வார்த்தை வச்சிருக்கோம். ஒரு பெண்ணோடு 10 பேர் கொடுத்து நிறுத்திவிட்டு அதுக்கு நான் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பேர் வச்சு செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்படி விபச்சாரம், மூட நம்பிக்கை, அருவருப்பு, திருட்டு, கொலை எல்லாத்துடைய மொத்த வடிவமாக அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காலம் திறந்து கொண்டிருந்தது. அல்ல அவங்களே சில வரம்புகளை வச்சிருந்தாங்க. சில காரியத்தை தங்களுடைய நன்மைக்கு அழகு வச்சிருப்பாங்க. எப்படின்னா சதாவும் சண்டை போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குட்டிக்கிட்டு இருக்கிறவங்க
ஒரு 4 மாசம் கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு